கரீனாவுமே சஞ்சய் பக்கத்துக்கு அவன் வீட்டுக்கே போயிடுறா. ரெண்டு பேரும் மாடியில் நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரீனா சஞ்சய் கிட்ட நான் சாம பிரேக்கப் பண்ணிட்டேன், ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றா. அது கேட்கிற சஞ்சயுமே நானும் சிங்கிளா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹவுசிங் ஸ்கீம்ல 4 லட்சத்துக்கான செக்குமே சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால சஞ்சயுமே ராஷி கிட்ட நான் புதுசா வீடு வாங்க போறேன், அதனால 4 லட்சம் என்னோட பிஎஃப் அமௌண்ட்ல இருந்து வேணும் அப்படின்றத கேட்கறான். அதை கேட்கிற ராஷியும் என்னோட பர்த்டே வந்து அதுக்கு ஒரு நீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணா உனக்கான 4 லட்சத்துக்கான செக்குமே நான் தருவேன் அப்படின்றத சொல்றா. சஞ்சயுமே வேற வழி இல்லாம அதையுமே பண்றான். ராஷியும் அந்த பர்த்டே பார்ட்டில சஞ்சய பயங்கரமா குடிக்க வச்சிடுறா. எந்திரிச்சு பார்த்தா அரைகுறையா இருக்கான். நைட் என்ன நடந்து சுத்தமா சஞ்சய்க்கு ஞாபகமே இல்ல. காலையில கரீனாவுமே கால் பண்ணி செக் ரெடியா அப்படின்றத கேட்கறா. இப்ப சஞ்சயுமே ரெடின்றத சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே போய் அந்த செக்குமே சப்மிட் பண்ணிடுறாங்க. சஞ்சயுமே ரொம்ப கில்ட்டா இருக்குன்றதுனால இப்ப கரீனா கிட்ட சொல்லலாம்னு சொல்லி முடிவு எடுத்து சொல்றதுக்காக ட்ரை பண்றான். கரீனாவும் ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்ன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அது இப்ப நடந்துருச்சு, இது நம்மளோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஜாலியா இருக்கா. கரீனாவுக்குமே அவங்க அம்மா கால் பண்ணிருப்பாங்கன்றதுனால அவளுமே அங்க இருந்து போயிடுறா. சஞ்சயுமே ஆபீஸுக்கு போறான். அங்க பார்த்தா ராஷி அவங்கிட்ட என் ஹஸ்பண்ட் கிட்ட நம்மள பத்தின உண்மையை நான் சொல்லிட்டேன், இனி என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டாம், அவன் தான் வேற ஒரு பொண்ணை பாத்துட்டு போயிட்டான்ல, நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்றா. அதை கேட்கிற சஞ்சயுமே நான் அவனை லவ் பண்ணவே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு கரீனோட அம்மாக்குமே சாம் பிரேக்கப் பண்ண விஷயம் தெரிய வருது. இப்ப கரீனாவுமே நான் சஞ்சய்ன்ற ஒரு பையனை லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்றத சொல்லிடுறா. இதை கேட்கிற கரீனோட அம்மாவுமே இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க சஞ்சயுமே அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட கரீனாவை பத்தி சொல்லிடுறான். கரீனாவை ரொம்ப லவ் பண்றேன், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடுமே வாங்கியிருக்கோம், நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் அப்படின்றத சொல்றான். இவங்க ரெண்டு குடும்பத்துல இருக்கவங்களும் பார்த்து பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க, வேற வழி இல்ல கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவும் எடுத்துட்டாங்க. கரீனாவுமே அவங்க பிளாட்டுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பா. அதை சஞ்சய் கிட்ட ரொம்ப ஹாப்பியா காட்டிக்கிட்டு இருக்கா. சஞ்சயுமே கரீனா கிட்ட நடந்த உண்மையை சொல்லிடுறான். அன்னைக்கு நைட் என்ன நடந்து எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல, உன்னை ரொம்ப லவ் பண்ற கரீனா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்றான். அதை கேட்கிற கரீனாவுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட வர நான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி இப்ப ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த நேரம் பார்த்து கரீனோட அம்மாவுமே அவளை கூப்பிட்டாங்க. அதனால கரீனாவுமே அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்ப கரீனாக்கும் சஞ்சய்க்கான வீடுமே அலர்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபேமிலில இருக்கவங்களும் அந்த வீட்டுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த கல்யாண பிளான பத்தி பேசிட்டு இருக்காங்க. கரீனாவும் சஞ்சயுமே சிம்பிளா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்ன்ற பிளான்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேருக்குமே தெரியாம அந்த பிளாட்லயே கிராண்டா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி இவங்க முடிவுமே எடுத்துடுறாங்க. ராஷியுமே சஞ்சய்க்கு கால் பண்ணி அன்னைக்கு நேரம் நடந்த விஷயத்தை பத்தி நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றா. இதை கேட்கிற சஞ்சய் அதுக்கு பாசிபிளே இல்ல, அன்னைக்கு நைட் என்ன நடந்தது கூட எனக்கு ஞாபகம் இல்ல, 1 வீக்ல எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்றத கேட்கறான். ராஷியும் இந்த குழந்தைக்கு நீதான் அப்பா அப்படின்றத சொல்றா. அதை கேட்கிற சஞ்சயுமே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்றத சொல்றான். அந்த நேரம் பார்த்து கரீனா அங்க வந்துடுறா.